செயின்ட் ஜுவான் டியாகோ மெக்சிகோல வாழ்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்த எளிய விவசாயி. டிசம்பர் 9, 1531 டெபயோக் மலையில வச்சு அன்னை மரியாள் ஜுவானுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த காட்சியில அன்னை மரியாள் அந்த இடத்துல ஒரு ஆலயம் ஒன்ன கட்ட சொல்லியிருக்காங்க. ஜுவான் அத ஆயர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல ஆயர் இத நம்பவே இல்லை. ஆயர் ஜுவான் கிட்ட மறுபடியும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தா ஒரு அடையாளத்தை கேட்க சொல்லியிருக்காரு. மறுபடியும் டிசம்பர் 12 அதே டெபயோக் மலையில வச்சு ஜுவானுக்கு மறுபடியும் காட்சி கொடுத்திருக்காங்க அன்னை மரியாள். இந்த தடவை கொஞ்சம் பூக்களை ஜுவான் கிட்ட கொடுத்து இந்த பூக்களை அடையாளமா ஆயர் கிட்ட காமிக்க சொல்லியிருக்காங்க. ஜுவான் அந்த பூக்களை ஒரு துண்டுல சேகரிச்சு அதை கொண்டு போய் ஆயர் கிட்ட காமிச்சிருக்காரு. ஆயர் அந்த பூக்களை பாக்குறப்போ பூக்களுக்கு நடுவுல அன்னை மரியாவோட முகம் தெரிஞ்சிருக்கு. டெபயோக் மலையில காட்சி கொடுத்த அதே அன்னை மரியாவோட முகம் இங்கேயும் தெரிஞ்சிருக்கு. இதனால ஜுவானோட வார்த்தைகளை ஏற்று டெபயோக் மலையில குவாதலூப்பே அன்னை பேராலயத்தை கட்டியிருக்காங்க. 2002 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் குவாதலூப்பே பேராலயத்துல வச்சு ஜுவான புனிதரா அறிவிச்சிருக்காரு. அமெரிக்க நாடுகள்ல பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் ரோமன் கத்தோலிக்க புனிதர் செயின்ட் ஜுவான் டியாகோ.